ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது தமிழகம் முழுவதும் ஊரக வளர்ச்சித்துறையில் வேலைவாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க. உங்கள் சொந்த ஊரில் வேலைவாய்ப்பு இருக்க போது இப்போ இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வேலைவாய்ப்புக்குன்னு தனியாக நம்ம ஒரு சேனல் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கோம். இந்த சேனலில் மாவட்ட வாரியாக வர எல்லா கவர்மெண்ட் ஜாப்ஸுமே ரெகுலராக அப்டேட் வந்து பண்ணிகிட்ருக்கோம். இதுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துட்றேன். விருப்பம் இருக்கவங்க இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் வந்து பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போதைக்கு ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறையிலிருந்து 7/5/2025 அன்னைக்கு இந்த ஒரு செய்தியை வந்து வெளியிட்டிருக்காங்க. டாபிக் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதாவது ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறையில் காலியாக உள்ள ஈப்பு ஓட்டுநர், பதிவுறு எழுத்தர், அலுவலக உதவியாளர் மற்றும் இரவு காவலர் ஆகிய வேக்கன்சி நிரப்புவது குறித்து அரசாணை மற்றும் அது வந்து நிரப்புவது குறித்து இந்த சுற்றறிக்கையை வெளியிட்டிருக்கோம் அப்படின்றத வந்து பார்த்தா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பற்றி வந்து பார்க்கலாம். ஓகே, அதாவது 3 ஆண்டுகளுக்கு மேல் காலியாக உள்ள பணியிடத்தினை பணியாளர் குழுவின் ஒப்புதல் பெற்று நிரப்பிட வேண்டும் என அரசாணை அப்போ வந்து வெளியிட்டிருந்தாங்க. இருந்தாலும் நிறைய மாவட்டங்கள் அதுக்கான வேக்கன்சி நிரப்பலை அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. அதன் அடிப்படையில் மாவட்டங்களில் 3 ஆண்டுகளுக்கு மேல் காலியாக உள்ள பணியிடங்களின் விவரம் அனைத்து மாவட்டம் வந்து பெறப்பட்டு பார்வை 9 மற்றும் 10 காணும் இவ்வியக்க கடிதம் மூலம் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறையில் ஈப்பு ஓட்டுநர், பதிவுறு எழுத்தர், அலுவலக உதவியாளர் மற்றும் இரவு காவலர் பணியிடங்கள் 3 ஆண்டுகளுக்கு மேல் காலியாக உள்ள பணியிடங்களுக்கு பணியாளர் குழுவின் ஒப்புதல் பெற்று தர அரசுக்கு கருத்துரு அனுப்பப்பட்டது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இந்த நிலையில் 3 ஆண்டுகளுக்கு கீழே காலியாக உள்ள வேக்கன்சி நிரப்ப இப்போதைக்கு நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க பாருங்க. அதாவது 1, 2, 3 குறிப்பிட்ட வழிகாட்டு நெறிமுறை பின்பற்றி பின்வரும் கால அட்டவணையின்படி உடனடியாக நிரப்பிட நடவடிக்கை மேற்கொள்ள கேட்டுக்கொள்ளப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விரைவில் நிரப்ப சொல்லியிருக்காங்க. அதுக்கான டைம் டேபிள் படி கொடுத்துருக்காங்க பாருங்க. காலி பணிகளுக்கான விண்ணப்பங்கள் பெறுதல். ஸோ அப்ளிகேஷன் ஃபார்மை 1 மாதம் கெடு கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளே வந்து பார்த்தா அப்ளிகேஷன் ஃபார்மை பொதுமக்களுக்கு விட்டு நீங்கள் அப்ளை பண்ணணும். பெறப்பட்ட விண்ணப்பங்களை சரிபார்த்தல் 7 நாட்கள். ஸோ நீங்கள் அப்ளை பண்ணதுக்கப்புறம் 7 நாட்களுக்குள்ளே அப்ளை பண்ண எல்லா அப்ளிகேஷனுமே சரிபார்க்கணும். நெக்ஸ்ட்டு தகுதி வாய்ந்த விண்ணப்பங்களை பட்டியலிடுதல். ஸோ அதுக்கான லிஸ்ட்டு என்றைக்கு பப்ளிஷ் பண்ணால் 15 நாட்களுக்குள்ளே லிஸ்ட்டு பப்ளிஷ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு இன்டர்வியூ பொறுத்த வரைக்கும் 15 நாட்களுக்குள்ளே இன்டர்வியூ வைக்கணும். நேர்காணலில் வந்து பார்த்தா 7 நாள் டைம் கொடுத்துருக்காங்க. முதல்ல அந்த இன்டர்வியூக்கான அந்த கடிதம் அனுப்புறது 15 நாட்கள், நேர்காணல் அதுலேருந்து 7 நாட்களுக்குள்ளே இன்டர்வியூ வைக்கணும். அதுக்கப்புறம் உங்களுக்கான ஃபைனல் ரிசல்ட்டை வெளியிடுறது, பணியாணை வழங்குதல், இந்த மாதிரி இந்த காலக்கெடு கொடுத்துருக்காங்க. இதுக்குள்ளே உங்களுக்கு நடக்கும் அப்படின்ற மாரி வந்து பார்த்தா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆல்மோஸ்ட் பார்க்கும்போது இன்னும் வந்து பார்த்தா ஒரு 1 வீக்குள்ளே நம்ம இதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்மை எதிர்பார்க்கலாம். ஸோ அப்ளை பண்ணுறதுக்கு எல்லாருமே ரெடியாக இருந்துக்கோங்க. ஸோ எப்படி உங்களுக்கு இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம், அதாவது என்னமான போஸ்டிங் கொடுக்குறாங்க அப்படின்னா உங்களுக்கு 3 விதமான இணைப்பு கொடுத்துருக்காங்க. 1, அரசு தலைப்பின் கீழ் பணியிடங்கள் நிரப்பவுள்ள வழிகாட்டு முறை. அப்புறம் ஒன்றிய தலைப்பு, ஒவ்வொரு ஒன்றிய வாரியாக நிரப்புவதற்கு. அப்புறம் நேரடி நியமனம் செய்வதற்கான வழிகாட்டு நெறிமுறை. இந்த மாதிரி 3 வகையாக தலைப்பை பிரித்து கொடுத்துருக்காங்க. ஸோ முதல்ல யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த அரசு தலைப்பு பற்றி கொடுத்துருக்காங்க பாருங்கள். மொத்தமாக 4 பதவி கொடுத்துருக்காங்க. ஈப்பு ஓட்டுநர், பதிவறை எழுத்தர், அலுவலக உதவியாளர், இரவு காவலர், அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தா ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை டிபார்ட்மெண்ட், தமிழ்நாடு அரசு பொது சார்நிலை பணிப்பிரிவு, அந்த மாதிரி ஒவ்வொரு பிரிவாக கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நியமன முறையை பற்றி கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதாவது பிற பணியிலிருந்து பணிமாறுதல் அந்த மாதிரிலாம் அறிவிச்சிருக்காங்க. ஸோ ஏஜ் மீட்டை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தா எல்லாத்துக்குமே 18 வயசுலேருந்து 32 வயசுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். SC/STக்கு மட்டும் 18 to 42 கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு கல்வி தகுதி பற்றி கொடுத்துருக்காங்க பாருங்கள். கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் எல்லாத்துக்குமே 8th வந்து கேட்டிருக்காங்க. செகண்டாக இருக்க பாருங்கள் பதிவறை எழுத்தர், அதுக்கு மட்டும் 10th. மற்ற எல்லா பதவிகளுமே நீங்கள் வந்து 8th பாஸ் பண்ணால் போதுமானது. இதர தகுதி கொடுத்துருக்காங்க. அதாவது உங்களுக்கு ஃபஸ்ட் இருக்க பதவிக்கு டிரைவிங் லைசன்ஸ் கேட்டிருக்காங்க. ஓட்டுநர் உரிமம், முன் அனுபவம் 5 ஆண்டுகளுக்கு குறையாமல், பதிவறை எழுத்துறதுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து தேவையில்ல. ஆஃபீஸ் அசிஸ்டண்டாக பொறுத்த வரைக்கும் மிதிவண்டி ஓட்ட தெரிந்தவராக இருக்க வேண்டும். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஃபைனலாக இரவு காவலருக்கு தமிழில் எழுத படிக்க தெரிஞ்சாவே போதுமானது. இதுதான் பேசிக் கல்வி தகுதிங்க. நல்ல ஒரு போஸ்டிங் தான். அதுக்கப்புறம் ஒன்றிய தலைப்புக்கும் அதே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. அதே ஏஜ் மீட் தான், அதே கல்வி தேவை, எந்த மாற்றமும் வந்து கிடையாது. ஓகே, இப்போ அதுக்கான கைட்லைன்ஸ் பற்றி கொடுத்துருக்காங்க பாருங்கள். நேரடி நியமனத்திற்கு ஒவ்வொரு நியமன அலுவலர் தேர்வு செய்யும் குழுக்கள் கடைபிடிக்க வேண்டிய வெளிப்படையான தேர்வு வழிகாட்டு நெறிமுறை, அதை பற்றி கொடுத்துருக்காங்க.
முதல்ல அரசு தலைப்பு பணிகள், அதாவது 2 வகையாக உங்களுக்கான வேக்கன்சி பிரிக்கிறாங்க. டிஸ்ட்ரிக்ட் வைஸாக அப்ளை பண்ணலாம், அதுக்கப்புறம் அந்த ஒன்றிய வைஸாக அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஃபஸ்ட்டு டிஸ்ட்ரிக்ட் வைஸாக கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ 4 போஸ்ட்டையுமே வந்து யார் வந்து நியமனம் பண்ணுறாங்க அப்படின்னா மாவட்ட ஆட்சியர் கலெக்டர் இருக்காங்க பாருங்கள், அவங்க தான் உங்களுக்கு வந்து இன்டர்வியூ வச்சு இந்த வேலை செலக்ட் பண்ணுவாங்க. ஏன்னா இது வந்து பார்த்தா டிஸ்ட்ரிக்ட் வைஸில் உள்ள வேக்கன்சி டிஸ்ட்ரிக்டாக நிரப்புவாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அரசு தலைப்பின் கீழ் உள்ள பணியிடங்கள் பற்றி கொடுத்துருக்காங்க. யாரெல்லாம் செலக்ட் பண்ணுவாங்க அப்படின்னா குழு தலைவர், அப்புறம் உறுப்பினர்கள், அந்த மாதிரி இவங்கெல்லாம் சேர்ந்து உங்களை வந்து செலக்ட் பண்ணுறாங்க. ஓகே, அதுக்கப்புறம் ஒன்றிய தலைப்பு அப்படின்னா ஒவ்வொரு ஒன்றியத்துலையுமே உங்களுக்கான வேக்கன்சி நிரப்புவாங்க. அரசு தலைப்புனா டிஸ்ட்ரிக்ட் வைஸாக உள்ள வேக்கன்சி, ஒன்றிய தலைப்புனா ஒவ்வொரு ஒன்றியத்தில் உள்ள வேக்கன்சி பற்றி கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு ஒன்றிய வைஸாக யார் நிரப்புவாங்க அப்படின்னு பார்த்தா இது வந்து பிடிஓ மாரி உங்களுக்கு வந்து ஒன்றிய தலைப்பு. ஸோ பதவியின் பேர் என்ன அப்படின்னு பார்த்தா ஓட்டுநர். இதெல்லாமே யார் வந்து நியமனம் பண்ணுறாங்கன்னா ஊராட்சி ஒன்றிய ஆணையர், வட்டார வளர்ச்சி அலுவலர், அவங்க தான் வந்து பார்த்தா அவங்கள வந்து செலெக்ஷன் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க தான் வந்து செலெக்ஷனே பண்ணுறாங்க. ஸோ ஒன்றிய குழு தலைவர், ஒன்றிய குழு, அந்த மாதிரி அவங்க தான் உங்களை வந்து செலக்ட் பண்ணாங்க. ஓகே, ஸோ செலெக்ஷன் ப்ராசஸ் பற்றி கொடுத்துறாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு வழிகாட்டு நெறிமுறையை கொடுத்துருக்காங்க பாருங்கள். கொஞ்சம் டெப்த்தாக தான் வீடியோ போகும், ஸோ பொறுமையாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு வந்து புரிய வரும். நேரடி நியமனத்திற்கு காலி பணியிடம் கணக்கிடும் போது கருணை அடிப்படை நியமனம், பதவி உயர்வு, பணிமாற்றம் மற்றும் நீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் நிலுவையில் உள்ள சில்லறை பணியாளர் இருப்பு ஆகியவற்றை முறித்த பிறகு கணக்கிட வேண்டும். ஸோ வேக்கன்சி எவ்வளோ இருக்குன்னு கணக்கிறதுக்கு முன்னாடி அந்த ப்ரொமோஷன் பண்ணுறது அதெல்லாம் நீங்கள் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வேக்கன்சியை பப்ளிக்கு ரிலீஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கணக்கிடப்பட்ட காலி பணியிடங்கள், நியமனத்திற்கு இடஒதுக்கீடு மற்றும் இனசூச்சி ஆகியவற்றை நீங்கள் தெரிவிக்கணும். ஸோ ஒவ்வொரு வேக்கன்சியும் யார் அப்ளை பண்ணலாம், எந்த ரிசர்வேஷன், அதை தெரிவிக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இடஒதுக்கீடு மற்றும் இனசூச்சி அந்த அரசாணை பின்பற்றி நடக்கணும் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு காலி பணியிடங்கள் குறித்த விவரத்தினையும் தேர்வு செய்யப்பட உள்ள நபர்களது இனசூச்சி வாரியாக எண்ணிக்கை மற்றும் முன்னுரிமை பெற்றோர், முன்னுரிமையற்றோர் போன்ற விவரங்களை தெளிவாக நோட்டிஃபிகேஷனில் மாவட்ட அளவில், ஒன்றிய அளவில் உரிய அலுவலக படிவத்தில் குறிப்பிடணும் சொல்லியிருக்காங்க. இப்போ ஒரு ஒன்றிய வேக்கன்சி இருக்குன்னா அந்த ஒன்றியத்தில் எவ்வளோ வேக்கன்சி இருக்குது, எந்த ரிசர்வேஷன் கொடுத்துருக்காங்க, யாருக்கு முன்னுரிமை இருக்குது, முன்னுரிமை இல்லை அப்படின்றத நோட்டிஃபிகேஷனில் கொடுக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஓகே, அதுக்கப்புறம் காலி பணியிடத்திற்கு விண்ணப்பங்கள் வரவேற்கும் முறை கொடுத்துருக்காங்க. அதாவது எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ் மூலமாக நீங்கள் வந்து வேலைவாய்ப்பில் வந்து ஒட்டுங்க, அதேமாரி நியூஸ் பேப்பரில் பப்ளிஷ் பண்ணுங்கள், அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. வேலைவாய்ப்பகம் மூலம் பட்டியல் பெறப்பட்ட நபர்களும் அறிவிக்கையில் குறிப்பிட்டுள்ளவாறு விண்ணப்பிக்க வேண்டும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு காலி பணியிடத்திற்கு விண்ணப்பிக்கும் முறை கொடுத்துருக்காங்க. காலி பணிகளுக்கான விண்ணப்ப படியும் இணைய வழி மூலமாக மட்டுமே விண்ணப்பம் பெறலாம். ஸோ ஆன்லைன் அப்ளிகேஷன் கொடுக்க சொல்லியிருக்காங்க. விண்ணப்பங்களை சான்றளிக்கப்பட்ட கல்வி தகுதி, தேர்வு சர்டிஃபிகேட், ஜாதி சர்டிஃபிகேட், சிறப்பு அதாவது ஸ்பெஷல் கேட்டகரிக்கான டாக்குமெண்ட், ஆதார் கார்டு, எல்லா டாக்குமெண்ட்ஸுமே சப்மிட் பண்ணணும். நெக்ஸ்ட் அப்ளிகேஷன் ஃபீஸ் கொடுத்துருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபீஸ் கண்டிப்பாக அதிகமாக வாங்குறாங்க. அதாவது 600 ரூபாய் செலுத்துகிற மாதிரி இருக்கும். பிசி எம்பிசி 600 ரூபாய், எஸ்சி எஸ்டி டிஃப்ரெண்ட் ஏபிள் பர்சன் 300 ரூபாய் பேமெண்ட் பண்ணணும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு விண்ணப்ப கட்டணம் மூலம் பெறப்படும் தொகை விண்ணப்பம் பெறும் நியமன அலுவலர் அலுவலகத்தின் நிர்வாகத்திற்காக உள்ள தனி கணக்கில் வர வைக்கப்படும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பெறப்படும் விண்ணப்பங்களுக்கு உரிய ஒப்புகைச்சீட்டு இணைய வழியிலே வழங்கப்படும். ஸோ அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுக்கப்படும். அனைத்து பதவிகளுக்கான மாதிரி விண்ணப்ப படிவம் டிஎன்ஆர்டி வெப்சைட்லேருந்து பதிவிறக்கம் செஞ்சுக்கலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. விண்ணப்பத்தரக்கான தரவரிசை பட்டியல். ஸோ ஒன்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கான லிஸ்ட்டை வந்து வெளியிடுவாங்க. அதை எப்படி வெளியிடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பதவிக்கும் இப்போ பதிவரை எழுத்தர் அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் 10ஆம் வகுப்பில் பெற்ற மொத்த மதிப்பெண், ஓட்டுநர்னா அதுக்கான டிரைவிங் லைசன்ஸை வச்சு, அலுவலக உதவியெல்லாம் 8 வச்சு அந்த மாதிரி வந்து தரவரிசை பட்டியல் ரெடி பண்ண சொல்லியிருக்காங்க. இதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். அதுக்கப்புறம் நேர்காணலுக்கான பட்டியல் 1:10 என்ற வரிசையில் நேர்காணலுக்கு வந்து கூப்பிடுவாங்க தகுதி இருக்கவங்களுக்கு. ஸோ இதான் உங்களுக்கு அப்புறம் காணிப்படுத்துறதுக்கான நேர்காணல் நடத்துவாங்க. நேர்காணலுக்கான இடம் எல்லாமே உங்களுக்கு அதோடைய ஹால் டிக்கெட்டில் பப்ளிஷ் பண்ணுவாங்க. நேர்காணலுக்கான அழைப்பு கடிதத்தை நீங்கள் ஆன்லைன் மூலமாக வெப்சைட்லேயே டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு தேர்வுக்குழுவும் ஒரு நாளைக்கு அதிகபட்சம் 30 பேருக்கு நேர்காணல் வைங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. எல்லா டாக்குமெண்ட்ஸுமே ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நேர்காணல் நடத்துங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, மேலும் நேர்காணலுக்கு முன்னர் கீழ்கண்டவாறு திறமை சோதனை செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓட்டுநர்னா 4 சக்கர வாகனம் எந்த அளவுக்கு ஓட்ட தெரிஞ்சிருக்கணும். அதேமாரி அலுவலக உதவியாளர் பதவிக்கு மிதிவண்டி ஓட்ட தெரிஞ்சிருக்கணும். இரவு காவலருக்கு எழுத படிக்கும் திறமை, இதை வந்து அதெல்லாம் நீங்கள் டெஸ்ட் பண்ணி பார்க்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க.
பதிவுரை எழுத்தருக்கு எந்த சோதனையுமே தேவையில்லை, ஜஸ்ட் பாஸ் பண்ணால் போதுமானது அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு காலி பண்ணுறதுக்கு தேர்வு செய்தல் அந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க, அதெல்லாம் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதுதாங்க உங்களுக்கான மொத்த இன்ஃபர்மேஷன். கண்டிப்பாக நல்ல ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிங்க. அதிகபட்சமாக நம்ம 1000க்கு மேற்பட்ட வேக்கன்சியை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஏன்னா கடந்த 4-5 வருஷமே இந்த வேக்கன்சி நிரப்பாமல் இருக்காங்க, இப்போ நிரப்ப போகிறாங்க. டிஸ்ட்ரிக்ட் வைஸாகவும் ஒவ்வொரு ஒன்றிய வைஸாகவும் நிரப்ப போகிறாங்க. நல்ல ஒரு வேக்கன்சி ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி. கண்டிப்பாக ஆன்லைன் அப்ளிகேஷன் வரும்போது, நோட்டிஃபிகேஷன் வரும்போது எப்படி அப்ளை பண்ணுறது, யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், அதை பற்றி ஃபுல்லாக நம்ம வந்து பார்த்துடலாம். இப்போதைக்கு இதுதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன், ஒரு அப்டேட்டாக வந்து கொடுத்துருக்காங்க. அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த பிடிச்ச லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.